ஓம் நமச்சிவாய. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்பொழுதுமே சொல்லுவோம் முக்கியமான வீடியோ அப்படின்னு. உண்மையா உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோங்க. ஏன்னா இந்த 2026 நம்ம வாழ்க்கை மாறியாகணும், நம்ம சூழ்நிலை சரியாகணும், நம்ம கஷ்டங்கள் போகணும், நாமளும் கௌரவமாக 4 காசை பார்க்கணும், உறவுகளோட ஒரு கெத்தாக வாழணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கனவும். அப்படி நாம் ஏதோ ஒரு இடத்துல இது வரைக்கும் அதெல்லாம் அடையாமல் மனம் போன போக்கில் விதி போன போக்கில் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு சரியில்லைன்னா எந்த டாக்டருக்கு போனால் சரியாகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அதுபோல் நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எந்த கோவிலுக்கு போனால் சரியாகும், நம்ம ராசி கோவில் நட்சத்திர கோவில் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்படியே அது சரியாகி நம்ம தலைவிதியவே மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் அங்கே நடக்கும். அதனால் இந்த 2026 உங்கள் ராசிப்படி எந்த கோவிலுக்கு நீங்கள் போக போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்கே நம்ம வாழ்க்கையில் எவ்வளதோ பொருட்கள் கடையில் வாங்குகிறோம். அது கலப்படம் இல்லாமல் தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம்தான். ஆனால் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்கில் ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலம் கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும் அதுபோல பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். அதனால ராசிக்கு ஒரு நாயகன் இருக்காங்க, நட்சத்திரத்துக்கு ஒரு நாயகன் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து செயல்பட வைக்கக்கூடிய, மனிதர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை கோவில்களுக்கு மட்டுமே உண்டு. ஞானிகளுடைய சித்தர்களுடைய ஜீவசமாதியும் அவங்க வாங்கின வரங்களும் அதனுடைய சக்தியும் கதிர்வீச்சியும் அந்த கோவிலே இருக்கும். அங்க நம்ம போகும்போது அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கோவில்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசி நண்பர்களும் தோழிகளும் என்ன குணத்தோட பிறப்பாங்க, என்ன குணத்தோட இருப்பாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான இறை வழிபாடு உண்டு, ஒவ்வொரு விதமான அதிபதிகள் அதாவது தெய்வங்கள் உண்டு. எல்லாரையும் நம்ம போய் கும்பிட்டு இருக்க முடியாது. எல்லாரையும் கும்பிட்டாலும் அதற்கான பலன் கிடைக்கிறத விட நம்ம ராசிக்கான, நம்ம லக்னத்துக்கான, நம்ம நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை கும்பிடும்போது, கோவில்களுக்கு போகும்போது அதனுடைய எனர்ஜி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனுடைய கதிர்வீச்சு தாக்கம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது நமக்கு வாழ்க்கையில முன்னேறத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனால ராசிகளுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி லக்னங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கும் போது துல்லியமா நம்முடைய வாழ்க்கை எந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் வாழ்க்கைக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில கோவில எப்படி முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்களோ அது மாதிரி நட்சத்திரத்தின்படி என்ன கோவிலுக்கு நம்ம போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், எந்த தெய்வத்துக்கு நம்ம விரதம் இருக்கணும், எந்த தெய்வத்தை நம்ம மந்திரம் சொல்லி பூஜிக்கணும், இதெல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வரமா கொடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு கிரகத்துக்கும், ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை பொறுத்து தான் அந்தந்த கோவிலுக்கு, அந்தந்த பரிகாரத்தை நோக்கி, அந்தந்த தெய்வத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமம் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ராசிக்கான அதிபதி யாரு, நம்ம நட்சத்திரத்துக்கான அதிபதி யாரு, நம்ம லக்னத்துக்கான அதிபதி யாரு, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஷார்ப்பா நமக்கு தேவையான கோவிலுக்கு தெய்வத்தை கும்பிடும் போது, அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது இன்னும் பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, ஆன்மீகத்தோட வழியா மட்டும் இல்லாம தன்னுடைய ஜாதகத்துல, ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கோவிலுக்கு, எந்த தெய்வத்தை, எந்த அதிபதியை எப்படி பரிகாரம் செய்யணும், இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனதால தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரகசியத்தை எல்லாருமே சொல்றது இல்லைங்க.
இந்த சூட்சமத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை தெளிவா இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, உங்க தொழில வெற்றி பெறறதுக்கு, உங்க வேலையில பதவி உயர்வை அடையறதுக்கு, உங்க குடும்பத்துல செல்வங்களை சேர்க்கறதுக்கு, வாழ்க்கையில நிம்மதியவும் அமைதியவும் அடையறதுக்கு, அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கான, ராசிக்கான, லக்னத்துக்கான கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை கும்பிடுங்க, உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்ப விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் குணத்தின் மூலமாக எப்படி உங்களால ஜெயிக்க முடியும்? கிரக அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, முழுமையான வளர்ச்சி விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உங்க வாழ்க்கையில உண்டு. அதுல எந்த ஒரு குறையுமே இல்லை. நீண்ட ஆயுள் உண்டு, அதுலயும் குறையில்லை. அதே நேரத்தில் நட்பு கிரகங்களின் ஒத்துழைப்பும், லக்னாதிபதியின் வலுவான நிலையும், சந்திரனுடைய வலுப்பெற்ற நிலையும் சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்க ஜெயிக்கிறத இந்த உலகமே தடுத்தாலும் நிற்காது. யாராலையும் தடுக்க முடியாது. உங்களது வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி. கண்டிப்பா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சு தலை நிமிர்ந்து நிற்பீங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான அமைப்பு, கிரக அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அரசனாகவோ தலைவனாகவோ, அப்படிங்கிறது இந்த ஜோதிடம் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் அரசனாகவோ தலைவனாகவோ அப்படின்னு சொல்ற வழக்கம். ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த துறையில காலடி வைக்கிறீங்களோ அந்த துறையில நீங்க ராஜா, அந்த துறையில நம்பர் 1. நீங்க எதுல முயற்சி பண்றீங்களோ அதுல நீங்க தான் கிங்கு. அரசியல்ல இறங்குனீங்க அப்படின்னா உங்களை மாதிரி யாராலும் இது மாதிரியான வெற்றியை அடைய முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஜாதகத்தின் அடிப்படையில் உண்டு. அதுபோல விருச்சிக ராசியுடைய லக்ன அதிபதி யாருன்னா செவ்வாய். ராசி அதிபதியும் செவ்வாய் தான். ராசி சக்கரத்தில் 8வது ராசி விருச்சிக ராசி. முதல் ராசி மேஷத்துக்கும் அதிபதி செவ்வாய் தான். 8வது ராசியான விருச்சகத்துக்கும் அதிபதி செவ்வாய் தான். விருச்சகத்துக்கு 6ஆம் இடமான மேஷம் என்ன செய்யும்? எதிர்பாராத எதிர்ப்பு, இடையூறுகள், ரணம், விபத்து, கடன் தொல்லை, ஆறா துயரம், நிலையில்லாத வாழ்க்கை, எல்லாத்திலையும் பிரச்சனைகள், எல்லாத்திலையும் தோல்விகள், எல்லாத்திலையும் அவமானங்கள், எல்லாத்திலையும் எதிர்ப்புகள், இதையெல்லாம் சந்திக்க வைக்கக்கூடிய இடம் 6வது இடம். 6வது ராசிக்கு உடையவனும் லக்னத்துக்கு உடையவனும் ஒருவன் யாருன்னா செவ்வாய் பகவான். அப்ப ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, எவ்வளவுதான் எளிமையான வழி இருந்தாலும், எவ்வளவுதான் புத்தி கூர்மையால நீங்க ஜெயிக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும், அந்த பாதையில நீங்க பயணிக்காம இந்த போர்க்குணம் அப்படின்னு இருக்குல்ல, போராடி ஆழம் தெரியாம இறங்கி சிக்கல்ல மாட்டிக்கிட்டு பல பிரச்சனைகளை சந்திச்சு அங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த வெற்றியை ருசிக்கக்கூடிய ஒரு குணம். புரிஞ்சுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அதாவது ஈஸியான ஒரு பாதை இருந்தாலும் அதை நீங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. கரடு முரடான போரில் வெற்றி பெற்று தான் ஜெயிக்கணும், போராடி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள். என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு நாட்டுக்கும் போர் வருது, ஒரு அரசனுக்கும் போர் வருது அப்படின்னா பேசினாலே அந்த பிரச்சனை தீர்ந்து போகும். அதே நேரத்தில் இல்ல, போர் நடத்தி தான் அந்த பிரச்சனை தீர்க்கணும் அப்படிங்கிற குணம் கொண்டவர்கள் விருச்சிக ராசி நண்பர்கள். ஏன்னா அதுதான் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். ஒரு போர் வீரன், கேப்டன், கலகக்காரகன், ரத்தத்துக்கு காரகத்துவம் பெற்றவன் செவ்வாய் பகவான். எந்த ஒரு பிரச்சனையிலையும் அந்த ஒரு வேகம், அந்த ஒரு வெறித்தனம், அந்த ஒரு போர்க்குணம், இந்த போர்கண்ட சிங்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும் தான். இங்க பாவாதிபதி பாவத்தில் இருந்தால் பாவபலன் அனுகூலமாக மாறிவிடும். பாவாதிபதி பாவத்தில் இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கெட்டவன் கெட்ட இடத்துல இருந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டவன் நல்ல இடத்துல இருந்தா நமக்கு கெட்டது நடக்கும். இது எப்படின்னா, கெட்டவன் கெட்டவனோட சேர்ந்தான்னா 2 பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போவாங்க. கெட்டவன் நல்லவன் கூட சேர்ந்தா நல்லவனும் ஜெயிலுக்கு போவான், கெட்டவனும் ஜெயிலுக்கு போவான். இப்படித்தான். அப்ப பாவாதிபதி பாவத்தில் இருக்கும்போது பாவ பலன் உங்களுக்கு நல்லதா நடக்கும். லக்னாதிபதி எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவம் சரிவை சந்திக்காது, உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. அதனால லக்னாதிபதியே பாவாதிபதியாக மாறும்பொழுது இடையூறுகளை, துன்பங்களை, துயரங்களை, போராட்டங்களை, அவமானங்களை தாண்டி உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய திறமை விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கிரக அமைப்புப்படி உண்டு. ஆனா எப்படி இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்தை பார்த்து தான் தெரியும். நம்ம சொல்றது பொதுவான பலன். இப்ப லக்னாதிபதி பாவத்தில் இருக்கா, இல்ல ராசி அது கூட என்னென்ன கிரகங்கள் சேர்ந்திருக்கு, இதையெல்லாம் பொறுத்து தான் இந்த விஷயம் அமையும். அதனால இந்த ராசியில எந்த கிரகமும் உச்சத்தை அடையாது. ஆனா சந்திரன் நீச்சம் பெறுகிறார். சந்திரன் யாரு? மனதுக்கு காரகனாக அதிபதியாக இருக்கிறார். அதே சந்திரன் கடகத்துக்கு அதிபதியாகவும் வருகிறார். விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும் அதிர்ஷ்டங்களை சந்தித்தாலும் யோகங்களை சந்தித்தாலும் உண்மையா உழைச்சி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாலும் உயிரை கொடுத்து போராடினாலும் முழு பலனையும் முழு அங்கீகாரத்தையும் முழு வெற்றியையும் அடைய முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இங்க சந்திரன் நீச்சம் பெற்று இருக்கிறார். மனசுக்கு சொந்தக்காரர். உங்க மனசு ரெட்ட மனசா இருக்கும். இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இது நடக்குமா நடக்காதா,
இது கிடைக்குமா கிடைக்காதா? எப்பொழுதுமே ஒரு மனசோட ஒரு விஷயத்தை செய்யும் போதுதான் அங்கே நமக்கு வெற்றி கிடைக்கும். இங்கே சந்திரன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்கள் மனசு உணர்வுபூர்வமா தைரியமா செயல்படாது. அப்போ அந்த குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதிர்ஷ்டம் வந்தாலும் அதனால யோகம் வந்தாலும் அந்த பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்காது. லாட்டரி சீட்டே உங்களுக்கு விழுந்தாலும் அதை உங்களால் அந்த பணத்தை வாங்க முடியாதுங்கிற கதை. புதையலே நீங்க எடுத்தாலும் அந்த புதையலை வச்சு நீங்க அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்படிதான் எல்லா விஷயத்திலையும் நீங்க பொருத்தி பாருங்க. வேலை செய்யற இடத்துல நீங்க உழைச்சி வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆனா அதனுடைய பலனை இன்னொருத்தவங்க எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. குடும்பத்துக்காக பாடுபடுவீங்க, ஆனா அதனுடைய பலனை உங்க குடும்பத்தில் இருக்கிற வேற யாராவது எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுதான் விருச்சிக ராசியுடைய பலன். ஏன்னா ஒரு குடத்துக்குள்ளார விளக்க வச்சுட்டா வெளிச்சம் தெரியுமா எங்கேயும்? அந்த மாதிரியான அமைப்பை கொண்டவர்கள், அதாவது துரதிர்ஷ்டத்தை கொண்டவர்கள் விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும். உங்களது பெருமை வெளியே தெரியாது. நீங்க தான் இதை செஞ்சீங்க, உங்களால தான் இது நடந்தது அப்படின்னு உலகத்துக்கே தெரியாது. ஆனாலும் அதை விட்டு கொடுக்கக்கூடிய பெருந்தன்மை உங்களுக்கு உண்டு. இதுக்கான பலன் எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா பின்னாட்களில் கண்டிப்பா நீங்கள் உணரக்கூடிய அளவுக்கு எப்போதோ நம்ம இதை செஞ்சோம் அதனால தான் இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு உணரக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு நேரத்தில் கிடைக்கும். அதுக்கு என்ன தேவை உங்களுக்கு அப்படின்னா பொறுமை தான் தேவை. அந்த பொறுமை மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த உழைப்புக்கான அந்த நம்பிக்கைக்கான பலன் உங்களை தேடி ஒரு நாள் வரும். அதே நேரத்தில் சந்திரன் 5வது நவாம்சத்தில் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கும் போது வேலை வாய்ப்புல பணம், பெருமை, குடும்பம், புகழ், அதிர்ஷ்டம், யோகம், ஒரு நல்ல பதவி, இது எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இங்க ராசி கட்டத்தில் இல்லாம நவம்ச கட்டம்னு ஒன்று இருக்கு. அதுபோல அந்த மேஷத்துக்கும் விருட்சகத்துக்கும் அதிபதி செவ்வாய் தான். ஆனா மாறுபட்ட பலன் இங்க நடக்கும். மேஷத்துக்கு நடக்கிறதே உங்களுக்கு நடக்காது. ஏன் அப்படின்னா மேஷ ராசி இரவு ராசி, விருட்சக ராசி பகல் ராசி. நீங்க பகல்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க, மேஷ ராசி இரவுல சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதனால உங்க 2 பேத்துக்குமே மேஷராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதி ஒன்னா இருந்தாலும் செயல்பாடுகளும் பலன்களும் ஒன்றாக அமையாது. ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்று உபசயஸ்தானத்துல தென்பட்டால் விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும் அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பால உங்களால ஜெயிக்க முடியும். அடுத்தவங்களுடைய உதவி இந்த இடத்துல ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு கை தட்டினா ஓசை அதிகம் வராது, பல கை தட்டினாதான் ஓசை அதிகமாக வரும். அப்போ அந்த செவ்வாய் இன்னும் ஆக்ரோஷமா செயல்படுவார். சில இடத்துல விவேகம் மட்டும் பத்தாது, வேகமும் தேவை. ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, நம்ம வேகமா செயல்படும் அப்படின்னு அப்படியே பொறுமையா 108க்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சு அப்புறம் தூக்கிட்டு போறதை விட இந்த இடத்துல வேகம் செயல்படணும், அது கூட விவேகமும் செயல்படணும். வேகம் செயல்படுது அப்படின்னு நம்ம வேகமா அவங்கள ஆக்சிடென்ட் ஆனவங்களை தூக்கிட்டு போக முடியாது. சில இடத்துல அங்கே விவேகமும் செயல்படணும். ஆனால் விவேகம் மட்டும் செயல்பட்டா உயிரை காப்பாற்ற முடியாது. வேகம் அதிகம் இருக்கணும், விவேகம் கூட இருக்கணும். அந்த வேகம் செவ்வாய் பகவானால உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் உங்க கூட நட்புகள், உறவுகள் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவி அந்த பலம் சேர்ந்தா இன்னும் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும். ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்தால், எங்க கடகராசியில் நீச்சம் பெற்று இருந்தால் உங்களுக்கு உறவுகளும் நண்பர்களும் துரோகிகளாக மாறுவார்கள். முட்டுக்கட்டையா இருப்பாங்க, ஏற்படுத்துவாங்க. ஏன்னா இங்கே உங்கள் வேகத்தையும் விவேகத்தையும் அவங்க பார்க்கணும்ல. அதனால செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்கும்போது அவங்களுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது, பூனை இழைச்சா எலிக்கு கொண்டாட்டமா அப்படின்ட்டு. ஏதோ ஒரு வித்தியாசமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீரத்தோடும் விவேகத்தோடும் வேகத்தோடும் போர்க்குணத்தோடும் செயல்படக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருக்கும் போது கடகத்தில் புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும். வந்தவன் போனவன் இருந்தவன் கூட வாழ்ந்தவன் எல்லாமே துரோகியா மாறுவார்கள். வேண்டியவர்களும் வேண்டாதவர்களாக மாறிவிடக்கூடிய சூழ்நிலை உண்டு. அவங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கும், உங்களது வளர்ச்சி தடைபடும். இந்த இடத்துல ரொம்ப எச்சரிக்கையா நீங்க செயல்படணும். அதுபோல விருச்சிக ராசி சூரியனுக்கும் குருவுக்கும் பந்து வீடு. பந்து வீடுனா நட்பு வீடு. புதன், சுக்கிரன், சனி ஆகிய 3 பேருக்கும் எதிரி வீடு, சத்ரு வீடு. 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் குரு அதிபதியா இருக்கிறதுனால துயரத்தை விட துன்பத்தை விட இன்பம் அதிகமாக உங்க வாழ்க்கையில கிடைக்கும். ஏன்னா 5க்கு குரு அதிபதியா வரதுனால 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அதே நேரத்தில் 9ஆம் பாவம் கடகமா வரதுனால விருச்சிக ராசி அதிபதிக்கு நீச்ச வீடா இருக்கு. அப்ப லக்னம் 9ஆம் பாவாதிபதிக்கு நீச்ச வீடாக இருப்பதாலும் வாழ்நாள் முழுவதும் இங்கே தான் கவனிக்கணும். கிரக அமைப்பை சொல்கிறோம், கிரக அமைப்பு உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கடைசியாக அதன் மூலியமா என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான கிரக அமைப்பு வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத துரோகத்தை பதிவு செய்ய இடம் கொடுத்து விடும் உங்கள் அதிபதியான செவ்வாய் பகவான். அதே நேரத்தில் நட்பு கிரகங்களுடைய ஒத்துழைப்பும் லக்னாதிபதி செவ்வாய் பகவானுடைய வலுவான நிலையும்
சந்திரனுடைய வலுப்பெற்ற நிலையும் சேர்ந்துருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. நான் சொன்ன மாதிரி உங்களை ஜெயிக்க வைக்க இந்த பிரபஞ்சம் துணையாக இருக்கும், இந்த கிரக அமைப்புகள்லாம் துணையாக இருக்கும். நீங்கள் பிறந்த பரம்பரை இருக்குல்ல, புகழ்பெற்ற பரம்பரையாக சந்ததியினராக வருங்காலத்தில் மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை உங்கள் கையில் இருக்குது. விருச்சிக ராசி நண்பர்கள் தோழிகள் கையில் இருக்குது. அதே நேரத்தில் 9க்குடையவன் 10ல் இருப்பதோ, 10க்குடையவன் 9ல் இருப்பதோ, 9க்கும் 10க்கும் உடையவன் 9லோ 10லோ இருந்து சேர்ந்து செயல்பட்டால் தர்ம கருமாதிபதி யோகம் உங்களுக்கு உண்டு. தர்ம கருமாதிபதி யோகம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தர்மம் செய்கிற அளவுக்கு, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை புனிதப்படுத்துகிற அளவுக்கு உங்களது செயல்பாடு இருக்கும். அது மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களது கர்மா தீரும், கர்ம வினைகள் தீரும். அந்த யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நான் சொல்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா தர்ம கர்மாதிபதி யோகமாக உங்களை உயர்த்தி காட்டும். உங்களது கர்ம வினைகள் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த விருச்சிக ராசிக்கு, விருச்சிக லக்னத்துக்கு இந்த யோகம் வந்துச்சு அப்படின்னா அசகாய சூரன் கேள்விப்பட்டீங்களா? அசகாய சூரனாக நீங்கள் வேட்டையாடுவீங்க. இந்த உலகத்தில் உள்ள செல்வங்களை சூரனாக மாறி வேட்டையாடி தர்மம் செய்ய ஆரம்பிப்பீங்க. எப்படின்னா தேவையில்லாத இடத்துல இருக்கிற செல்வங்களை உங்கள் பக்கம் இழுத்து தேவையான இடத்துல போய் சேர்ப்பீங்க. அதுதான் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம். இப்படி தான் செயல்படும். அதுபோல் சூரியன் ஆன்மக்காரகன், சந்திரன் மனோக்காரகன். விருட்சகத்துக்கு இந்த 2 பேருடைய யோக காரகமும் ரொம்ப முக்கியமானது. இந்த 2 பேருமே ரொம்ப முக்கியமானவர்கள், சூரியன் சந்திரன். அப்போ அவர்களுடைய தசை புத்தி அந்த மாதிரி நாட்களில் நல்ல பலனை கொடுப்பார்கள். ஒவ்வொரு தசை வரும்போதும் அதில் புத்தி சூரியனும் சந்திரனும் வந்துச்சுன்னா, அல்லது சூரியன் தசை இருக்கும்போது ஒரு நல்ல யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார். அந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். சூரியன் திசை எப்போ வருது, சந்திரன் திசை எப்போ வருது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடத்தை. அதுக்காக உழைக்காமலே இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. உழைக்கணும். அந்த உழைப்புக்கு இடையில முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் அந்த கிரக அமைப்புகள். என்னங்க, உழைப்பும் முக்கியம், தெய்வமும் முக்கியம், ஆன்மீகமும் முக்கியம், அறிவியலும் முக்கியம். அறிவியலில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஆன்மீக பலம் வேணும், ஆன்மீக சிந்தனை வேணும். ஏன்னா ஆன்மீக சிந்தனை வரும்போது தான் நம்ம மனசும் உடலும் தெளிவடையும், ஒருமுகப்படுத்தப்படும், குழப்பமே இல்லாமல் மூளை செயல்பட ஆரம்பிக்கும். அங்கே அறிவியலில் சாதிக்கலாம். இதை புரிஞ்சிக்காம பல பேர் இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அறிவியல் பெருசு ஆன்மீகம் பெருசு அப்படின்ட்டு. ரெண்டுமே ஒன்று சேர்ந்தால் தான் இந்த உலகத்தில் சாதிக்கவே முடியும். ஏன்னா இதை இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க. எதை நிரூபிச்சிருக்காங்க? தியானம் செய்யணும், மனசை ஒருமுகப்படுத்தணும். அந்த தியானம்ங்கிறது எது? அதுவும் ஒரு விதத்தில் ஆன்மீகம் தானே. அதனால் அந்த சூரியனும் சந்திரனும் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான இடத்த பிடிக்கிறாங்க. அவர்களுடைய அருள் உங்களுக்கு வேணும், அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அங்கே சூரியனுடைய சக்தி மிக அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு ராசியும் நிலம் ராசி, நீர் ராசி, நெருப்பு ராசி, 4 விதமான ராசிகளாக பிரித்து வச்சுருக்காங்க. அதில் விருட்சக ராசி எந்த ராசி அப்படின்னா நீர் ராசி. கடகம், விருட்சகம், மீனம், இந்த 3 ராசியும் நீர் ராசி. அப்போ நீங்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா நீரை குறிக்கக்கூடிய இடமான திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரரை நீங்கள் வணங்கணும். அது திருவானைக்காவலில் இருக்குது. அங்கே போயிட்டு வாங்க. உங்களுக்கான மிக முக்கியமான கோவில் அது. அதுபோல் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் இந்த 3 விஷயம் தான் முக்கியம். இந்த 3 விஷயம் இல்லாத மனுஷன் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. எதிரிகள் இல்லா, கடன் இல்லா, நோய் இல்லா மனிதர்கள் வாழ்க்கையில் சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதில் தான் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இறைவன் தான் ஒரே வழி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லதை அனுபவிக்கணும், நல்லதை செய்யணும், கட்டுப்பாட்டோட வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஆன்மீகம் தான். நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தை தான் முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. தவறு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் இது மனுஷனுடைய இயல்பு. இப்போ நீங்களே எடுத்துக்கங்க, எந்த தவறு செஞ்சாலும் என்ன சொல்லுவீங்க? என் மனசால யாருக்கும் எந்த கெடுதலும் நான் நினைச்சதில்ல அப்படிங்கிறத சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? தான் செய்யறது தப்பா சரியா அப்படின்னு கூட தெரியறதில்ல. இங்க இது ஒரு பெரிய சூட்சமங்க. நம்ம செய்யறதுல எதுங்க தப்பு எதுங்க சரி அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப ஒருத்தவங்களை அடிக்கிறோம் அப்படின்னாலே அது தப்பா ரைட்டான்னு கூட நம்ம சிந்திக்கக்கூடிய நேரம் இருக்காது. நல்லதுக்காக அடிக்கிறோமா, கெட்டதுக்காக அடிக்கிறோமா, அவன் தப்பு செஞ்சதுக்காக நம்ம அவன் அடிக்கிறோமா, இல்ல நம்முடைய கோபத்துக்காக நம்முடைய வலிமையை காட்டுறதுக்காக நம்ம அடிக்கிறோமா? இங்கதான் தப்பு ரைட்டு அப்படின்னு பாக்குறோம். ரொம்ப குழப்பம் இருக்கு இந்த விஷயத்துல. எது சரி எது தப்பு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. வாழ்ற வாழ்க்கையில ஓடுற ஓட்டத்துல தப்போ ரைட்டோ போயிட்டே இருப்போம். ஆனா யார் ஒருத்தன்
செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நடந்து போறது இயற்கை. ஆனா கீழே ஒருத்த பார்த்து எறும்பு கூட்டம் போகுதா, ஏதாவது ஜீவன் நடந்து போகுதா, அதை மிதிக்காம போகணும் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்ப இதை எல்லாரும் நம்ம கவனிக்கிறது இல்ல. என்னதான் நம்ம புண்ணியம் செஞ்சாலும் ஒரு பறவைகள் கூண்டையோ அல்லது ஒரு எறும்புகள் கூட்டத்தையோ கலைச்சோம் சிதைச்சோம் அப்படின்னா அது கூட பாவம் தான். ஆனா அந்த பாவத்தினுடைய அளவு இருக்கு, பெருசா சின்னதா அப்படிங்கிறது. அப்ப இந்த விஷயத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும், அதுக்கு பரிகாரம் தேடணும் அப்படின்னா ஒரே இடம் கோவில் தான், தெய்வம் தான், ஆன்மீக வழிதான். இப்ப எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம், நாம செய்யற தப்பு நியாயமா அநியாயமா அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா யார் பார்க்கறாங்க, அதுக்கு சாட்சி இல்லை இப்படின்னு நினைச்சுக்கிறது. எந்த தப்பு செஞ்சாலும் அதை மறைக்க முயற்சி பண்றது. தப்பு செய்யறது கூட தப்பு இல்ல, தப்பு செஞ்சதை மறைக்கிறாங்களா அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கெல்லாம் பரிகாரமும் இல்ல, வழிபாடும் இல்லை. ஏன்னா கர்மாங்கிறது மிக சூட்சமமான ஒரு விஷயம். பாவங்கள் செஞ்சா கேள்வி கேட்கும், தர்மம் செஞ்சா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும். இப்ப யாருமே பார்க்காம செய்யற தப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு கோவில்ல ஒரு மனுஷன் வரிசையில் நிக்கிறாங்க உண்டியல்ல காசு போடுறது. அப்ப அவன் என்ன பண்றான்னா நல்ல நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்து அந்த 100 ரூபா ஒரு கிழிஞ்ச நோட்டை அந்த உண்டியல்ல போடுறான். பின்னாடி இந்த ஒருத்தர் கூப்பிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாரு. பணத்தை பார்த்தா 500 ரூபாய். ஆஹா, நம்ம கையால போட சொல்றாரு இந்த பணத்தை அப்படின்ட்டு அந்த 500 ரூபாயும் போட்டுறாங்க. திரும்பி என்னங்க என்ன போட சொல்லிட்டீங்க, நீங்களே போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்கறாங்க. இல்லைங்க, அது ஏன் பணம் இல்ல, உங்க பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது, அதை நீங்க கவனிக்கல, அதான் எடுத்து கொடுத்தான் அப்படின்னா. அப்ப கிழிஞ்ச நோட்டை போட நினைச்ச அந்த மனுஷனுடைய 500 ரூபாய் நல்ல நோட்டு உண்டியலுக்கு போயிருக்கு. அப்ப இதுக்கு யார் காரணம்? யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சாலும் ஆனா உண்மையாங்க நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது நிரூபிக்கப்படுதுல, அதுதான் வாழ்க்கை. யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம செய்யற தப்புக்கள் நம்முடைய கர்மாவா அங்க சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால ஏன் இதை நம்ம சொல்றோம், இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஸ்திர ராசி. எண்ணம் செயல்ல ஒரு தைரியம் துணிச்சல் தெரியும். சோம்பேறியா இருந்து விஷயத்தை கோட்டை விட மாட்டீங்க. இடையூறுகளை கண்டு, துரோகங்களை கண்டு, பிரச்சனைகளை கண்டு அஞ்ச மாட்டீங்க. எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அடுத்தவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு நொடியில தெரிஞ்சுக்கக்கூடிய திறன் உண்டு. அதே நேரத்துல எதை எங்க எப்படி மறைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தேவையில்லாத இடத்துல மறைச்சு தேவையான இடத்துல அது போட்டு உடைக்கவும் தெரியும். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, எதிர் விளைவுகளை நீங்க சிந்திக்கவே மாட்டீங்க. இதனால இது நடக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க கவலைப்படவும் மாட்டீங்க. அப்படி கவலைப்படாததால எல்லா விஷயத்திலையும் இந்த வேகத்தோட இருக்கிறதுனால சில நேரத்துல கஷ்டத்துல, துன்பத்துல, துயரத்துல சிக்கிற வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில வரும். இப்போ வந்துகிட்டு இருக்கு, இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வேகம் முக்கிய காரணமாக இருக்கும். என்ன நடக்குது, என்ன நடக்கும், அதனால என்ன கிடைக்கும், என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் கொஞ்சம் சிந்திக்கிற பக்குவம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் அப்படி எடுத்தோம் கவிழ்த்தோம். ஒரு அரசு சபையில் எத்தனை ராசிக்காரங்க இருந்தாலும் அந்த செவ்வாய் ஆதிக்கம் உள்ள ராசி என்ன நம்ம செய்யும், எந்த ஒரு தூதர் அந்த அரசு சபைக்கு வந்தாலும் உடனே வாளை உருவோம், ஒரு கை பார்த்து விடலாம், ஐயா அவன் நல்லது சொல்றதுக்கு தான் வந்திருக்கான், பரவாயில்ல, அதையும் எதிர்த்து போரிடுவோம். அப்படி வாளை சுழட்டக்கூடிய ஒரு உள்ளம் கொண்டவர்கள், எண்ணம் கொண்டவர்கள். இங்க எது செயல்படுது அப்படின்னா, அவங்களுடைய மூளையை செவ்வாய் பகவான் செயல்படுத்துகிறார். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு நம்முடைய மதியை செயல்படுத்தி கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். இதை எல்லா விஷயத்திலும் நீங்க பொருத்தி பாருங்க. அவசரப்படாம எந்த ஒரு காரியமும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி முக்கியம். ஆனா உங்களால் அது முடியாது. இந்த இடத்துல வேகம் தான் அதிகமா இருக்குமே தவிர விவேகம் குறைவாக இருக்கும். இந்த செப்படி வித்தை, மாயாஜாலம், ஆன்மீக நம்பிக்கை இதெல்லாம் அவங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். அடுத்து இந்த கண்கட்டு வித்தை, இறந்தவங்கள்ட்ட பேசுற விஷயம், இந்த சாமி ஆடுறது, குறி சொல்றது, இதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் கண்டிப்பா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா பொருளாதாரத்துல நீங்க நினைச்சது கிடைக்கல அப்படின்னாலும் வேற வழியில அதை பூர்த்தி செஞ்சுப்பீங்க, அதை கிடைக்க வச்சிருவீங்க. சூரியனும் குருவும் பலமாக இருக்கும்போது செவ்வாய்க்கு உச்சமோ யோகக்காரகமோ ஏற்பட்டு, அதனால புதன், சுக்கிரன், சனி இந்த 3 பேரும் பலவீனமாக செயல்பட்டாலும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எல்லா தடைகளையும் தகர்த்து நீண்ட ஆயுளோடு பெருந்தன்மையோடு தீராத புகழோடு வாழக்கூடிய வாழ்க்கை உண்டு. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உண்மையா உழைங்க, நிறைய கத்துக்குங்க. ஸ்கூல் படிக்கிறீங்களா, காலேஜ் படிக்கிறீங்களா, அல்லது ஒரு வேலையில சேர்ந்து அந்த தொழிலை கத்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுல எல்லாத்துலயும் அறிவியலோடு செயல்படுங்க. நல்ல புத்திய தீட்டி விவேகத்தோடு செயல்படுங்க. ஆனால் ஆன்மீக எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஏன்னா எவ்வளவுதான் நீங்க அறிவியலோடும் உண்மையான உழைப்போடும் செயல்படும் போது முழு பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கும். ஏன்னா உங்க அந்த உழைப்பு முழுசா செயல்பட்டாலும் உங்களது மூளை அமைதி பெறணும், குழப்பத்திலிருந்து மீண்டு வரணும், இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி கிடைக்கணும். அப்போ ஆன்மீகம் உங்களுக்கு மிக மிக முக்கியமானது. மிக பழமையான தலங்கள், அங்க இருக்கிற சித்தர்களுடைய ஜீவசமாதி இதெல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அப்படி இருக்கிற ஒரு தலம் தான் நெரூர்
அங்க இருக்கிற சிவாலயத்துக்கு பின்புறம் சதாசிவ பிரமேந்திரர் அப்படிங்கிற மகா ஞானியோட ஜீவ சமாதி இருக்கு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிரச்சனை வரும்போதெல்லாம் அங்க போயிட்டு வாங்க. உங்களுடைய கர்மா கோவில், உங்களுடைய ராசிக்கான கோவில். நீங்க எதிர்கொள்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தளத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா உடனே நீங்கும். கரூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. கரூர் போயிட்டு அங்க நெரூர் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலயம், அங்க போயிட்டு வாங்க. இதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரணமா இல்ல, அடி மனசுல வச்சுக்கங்க. எதெல்லாம் உங்க முயற்சி இல்லாம உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வந்ததோ அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த பரிசு. எதையெல்லாம் உழைச்சி போராடி உண்மையா சேர்த்தீங்களோ அடைஞ்சிங்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்வுக்கும் துன்பத்துக்கும் கர்மாவுக்கும் கிடைச்ச மூலதனம், ஆதாரம், உங்களுடைய சொத்து. ஆண்டவன் கொடுத்த பரிசை நம்ம சொத்துன்னு வச்சுக்க கூடாது. அதை தான தர்மம் செய்யறது சிறந்த சிந்தனை. தான தர்மம் செய்யறதுக்கு புண்ணியம் வேணும், அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம தான தர்மம் செஞ்சிருவோம் அப்படின்னு செஞ்சிடணும். நம்ம போராடி நேர்மையா சம்பாரிச்ச சொத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதை கண்ணாப்பினான்னு செலவு பண்ணக்கூடாது. ஆடம்பரமா வாழலாம், உல்லாசமா வாழலாம், அதே நேரத்தில் சிந்திச்சு செயல்படுத்தணும். அந்த சொத்தை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். சொத்துக்கள் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த சொத்து உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி உங்களை தான் சுத்தி சுத்தி வரும். யாராலையும் அழிக்க முடியாது, அதை யாராலையும் கெடுக்க முடியாது. அந்த சொத்து உங்களை மட்டும் இல்ல, நேர்மையா உண்மையா உழைச்சி கிடைக்கக்கூடிய சொத்து 7 தலைமுறைக்கும் கூடவே வரும். அதனால எல்லாருமே இப்படிதான் நேர்மையா உழைச்சி போராடி சம்பாதிக்கிறாங்களா, முன்னேறாங்களா அப்படின்னா இங்கதான் கர்மா நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்குது. கடந்த கால கர்மா எப்படியோ, நாம வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ, நாம என்ன விதைச்சோமோ அதுதான் இந்த ஜென்மத்துல இந்த வாழ்க்கையில வந்து அமையும். அதனால நம்முடைய செயல்கள் நல்லதை செய்யணும், நல்லதை கொடுக்கக்கூடியதா இருக்கணும், 4 பேருக்கு உதவியா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும், அன்பை செலுத்தணும். இரண்டாவது, எந்த ஒரு பாவ செயலும் செய்யறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும், பயப்படணும். இது எப்போதுமே நமக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய பாவங்கள். அதனால நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒழுக்கத்துல சிறந்து யார் எங்க கொண்டு போய் விட்டாலும், எந்த கெட்ட விஷயத்துல சேர்த்து விட்டாலும் நம்முடைய புத்திக்கு வெளில வந்துடணும். இதுதான் இனிமே நடக்கக்கூடிய கர்மாவுக்கு நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். நமக்கு இனிமே நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து நடக்கணும். அப்ப இது மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா புதிய பாவங்களை சேர்த்துக்காம பழைய பாவங்களுக்கு நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அதை அனுபவிச்சு முடிச்சிடலாம். புதிய கர்மவினையை நம்ம சேர்த்துக்க கூடாது. அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க முடிவு பண்ணணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும், செல்வங்களை சேர்க்கணும், அந்த செல்வம் 7 தலைமுறைக்கு நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா நேர்மை, உண்மையான உழைப்பு, 4 பேருக்கு உதவி, இந்த 3 மட்டும் கடைபிடிச்சிங்க. அது கூடவே ஆன்மீக சிந்தனை. ஏன் இது 3க்குள்ளார வராது அப்படின்னா அது பொதுவாகவே எல்லா விஷயத்திலுமே இருக்கணும். அப்பதான் அங்க ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. அதனால கடவுள் மேல அன்பு, மரியாதை, நம்பிக்கை இதெல்லாம் வச்சு பாவ செயலை தவிர்த்தோம், ஒழுக்கமா வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மள யாராலையும் தடுக்க முடியாது, நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் கெடுக்க முடியாது. இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா கடவுள் மேல பக்தி இருக்கணும். அந்த பக்தியை நமக்கு உதவி செய்யும். இந்த கர்மாவுடைய பிடியில சிக்கி இதுதான் தலைவிதி அப்படின்னு கஷ்டப்படாம துன்பப்படாம இந்த விதியவும் இந்த கர்மாவையும் நம்ம நீக்கலாம். நாமளும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நமக்கான வாய்ப்பும் இன்னும் 100% இருக்கு, கொஞ்சம் கூட குறையல அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. அதுக்குதான் இந்த ஆன்மீக சிந்தனை நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது வழிபாட்டு முறைகள் ரொம்ப முக்கியமானது. நம்ம தலையெழுத்த கண்ணாப்னான்னு ஆண்டவன் எழுதி வச்சிருந்தாலும், பிரம்மன் எழுதி வச்சிருந்தாலும் அதை ஒருமுகப்படுத்துறதுக்கு இறைவனே நமக்கு புத்தியவும் கொடுத்திருக்கார், மதியவும் கொடுத்திருக்கார். அதனால அந்த நம்பிக்கையோட விதி எப்படி விளையாண்டாலும் நம்முடைய மதியால நிதானமா பொறுமையா ஆன்மீக பலத்தோடு எந்த கடவுளை எந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நம்ம பக்கம்தான். அதனாலதான் இங்க கடவுளோட கோவிலோட பரிகாரங்களையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பல அற்புதமான சக்தியை கொண்டதுதான் நம்முடைய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை நம்ம முழுசா நம்பி எந்த செயல்ல ஈடுபடுறோமோ, எது நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா வெற்றியை அடைய முடியும். இந்த பிரபஞ்சம் நீ எதை செய்யறியோ அதே திருப்பி கொடுக்கும். அது உங்க உடலுக்கும் பொருந்தும். எல்லாரும் சொல்லுவோம் அண்டத்துல இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம உடலும் ஒரு பிரபஞ்சம் தான். எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லையோ அந்த மாதிரி நம்முடைய உடலுக்கும் எல்லை இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற மனசு இருக்குல்ல, அதுக்கு எல்லை உண்டா? நினைச்சு பாருங்க. இந்த மனசு எங்க வேணாலும் போகும், இந்த பிரபஞ்சத்தோட எல்லைக்கு வேணாலும் போகும். நம்ம கடவுள், தெய்வம், ஆன்மீகம் இதெல்லாம் எதை வச்சு வணங்குறோம்? இந்த பிரபஞ்சத்துடைய எல்லை தான் அந்த இறைவன். அப்ப இந்த பிரபஞ்சமும் நம்முடைய உடலும் மனமும் ஒண்ணு. அதனால நம்முடைய உடலை ரொம்ப
பாதுகாக்கணும். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் முறையான உணவு ரொம்ப முக்கியம். முறையான உணவை நீங்க சாப்பிடல அப்படின்னா ஆரோக்கியம் கெடும். இதுதான் மனசுக்கும் உடலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. இதுதான் பிரபஞ்ச விதி. அதனால ஆன்மீக ரீதியா செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடையது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி சூடம் ஏற்றி கும்பிட்றோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தொடர்புடையது. அந்த பிரபஞ்சம் வரைக்கும் அது எட்டும். அந்த சக்தி உங்களுக்கு நேரா வந்து கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தை நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய பூஜை முறை, பரிகார முறை, நம்முடைய தியானம், மந்திரம், இதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, ஆன்மீக ரீதியா சொல்ற இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நேரடியா இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு படுத்துறது, நேரடியா கடவுளை பார்க்கக்கூடிய விஷயம், நேரடியா நம்முடைய எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அந்த எண்ணங்களுக்கு பதில் கொடுக்க பிரபஞ்சம் தயாராகிறதுக்கும் ஒரு முன்னோடி தான் இந்த தியானம், மந்திரம், ஆன்மீக சிந்தனை. அதனால தயவு செஞ்சு பிரபஞ்சத்தை நம்புங்க, முழுமையா நம்புங்க. இங்க வந்து எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளை நம்புவீங்க. எந்த அளவுக்கு கடவுளை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நம்புவீங்க. எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி நிச்சயிக்கப்படும். எதை கேட்டாலும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் இந்த பிரபஞ்சம். அதனால அந்த பிரபஞ்சத்தை நம்ம வசப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பிரபஞ்சம், கர்மா அப்படின்லாம்? இங்க நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. எதுக்காக நம்ம நம்பணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஒரு புரிதல் வேணும், இந்த ஒரு ரகசியம், இதெல்லாம் ஒரு சூட்சமம் மாதிரி. எதுக்குமே ஒரு தொடர்பு வேணும்ல. நீங்க கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை வணங்குங்க, உங்களுக்கு நல்லது நடந்துரும் அப்படின்னு சொல்றதை விட ஏன் கோவிலுக்கு போகணும்? இந்த பிரபஞ்சம்னா என்ன? இந்த பிரபஞ்சத்துக்கும் தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த தெய்வத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு ஏற்படும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவா சொல்றோம். இதை புரிஞ்சுக்காம இந்த வீடியோ லாங்கா இருக்குன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோ பாருங்க. டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோ பார்க்கலாம். ஆனா இது எப்போதுமே இருக்கக்கூடிய வீடியோ, எத்தனை வருஷம் ஆனாலும். அது மாதிரி வாரி வழங்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். போய் நின்றுகிட்ட பிரபஞ்சமே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதுதான் இந்த பரிகார முறை, பூஜை முறை, தியான முறை, மந்திர முறை. அதனால இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வித கர்மாவால தான் நம்ம மீண்டும் பிறப்படுத்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதோ விட்ட குறை தொட்ட குறை, எங்கேயோ தப்பு பண்ணி அதை சரி பண்ணி அப்புறம் தப்பு பண்ணி சரி பண்ணி மீண்டும் மீண்டும் பிறப்படுத்திக்கிட்டே இருக்கும். புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிறப்பை எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் கர்மா. ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சாபம் இல்லைன்னா வரம் கண்டிப்பா இருக்கும். அதையெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை முறைப்படுத்தணும், ஆன்மீகத்துல பயணம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில ஜெயிச்சா மட்டும்தான் அங்க மரியாதை. ஒரு முறை வேணா ஜெயிச்சு பாருங்க. இந்த உலகம் எப்படி உங்களை மதிக்குது அப்படின்னு நீங்க அப்புறம் தான் தெரியும். ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு சொர்க்கம் அப்படின்னு நினைப்பீங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கையில இந்த பிறவியை ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விரும்புவீங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் எப்படி நம்ம பிறக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் சாத்தியமாக்கக்கூடிய வலிமை இந்த ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் உண்டு, இந்த ஜோதிடத்துக்கு மட்டும்தான் உண்டு. உங்க ராசிக்கு என்ன கோவில் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு வருகிறார். வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில பணவரவு, சேமிப்பு, முன்னேற்றம், சொகுசான வாழ்க்கை, வாகனம், நல்ல வீடு, இதெல்லாம் கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. இதெல்லாம் எப்படி கட்ட முடியும்? ஜெயிச்சாதான் கட்ட முடியும் உங்க வாழ்க்கையில. அப்ப அந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை, கணவனோ மனைவியோ ஏதாவது ஒரு வகையில பிரபலமா இருப்பாங்க. ஏதாவது ஒரு தொழிலையோ வேலையிலையோ தனித்திறமையோட இருப்பாங்க. இந்த விஷயத்துல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கும். அதிகபட்ச கலைகள்ல அதிக ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள்கிட்ட மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் ஒரு நண்பரை போல, ஒரு உறவினர் போல உங்கள்கிட்ட பழகுவாங்க. ஏன்னா சயனஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் தான் அதிபதியா வர்றாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் போகணும் கடைசி காலத்துக்குள்ளார அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. முன்னாடி உங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா பின்னாடி சொகுசான வாழ்க்கை கண்டிப்பா உண்டு. 4 நாள் வேலை செஞ்சீங்க கஷ்டப்பட்டு அப்படின்னா 2 நாள் சுகமாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு. அடிக்கடி ஊர் சுத்துவீங்க, அடிக்கடி பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அந்த பயணத்திலே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மிக முக்கியமானது. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால ஞானியர்களையும் மகான்களையும் தரிசிக்கணும். முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக முக்கியமானது. கந்த சஷ்டி கவசத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வலிமை அந்த பாட்டுக்கு உண்டு, அந்த ஸ்லோகத்துக்கு உண்டு. அடுத்து, செவ்வாய்க்கு எதிர்குணமாக செயல்படக்கூடிய அனுஷத்துக்கு அதிபதி சனி, கேட்டைக்கு அதிபதி புதன். நல்லா சுகபோகமா வாழ்ந்தாலும் அடுத்தவங்களும் இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்குமே, அப்ப நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கும் உதவி செய்யும் அப்படிங்கிற எண்ணங்கள் செயல்படும். புத்திக்கு சொந்தக்காரர் புதன் பகவான், அவர் செயல்படுத்துவார். காடுல மலையில சுத்திக்கிட்டு இருக்கிற சித்தர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கொள்ள பிரியம். உடனே
உடனே ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு முன்னாடி நிற்பீங்க. மிக பழமையான கோவில்கள், பழமையான தெய்வங்கள், அங்கே இருக்கிற சித்தர்களுடைய ஜீவசமாதி, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதுமே மிஸ் பண்ணவே கூடாது. அவர்களுடைய வலிமை, அந்த ஆற்றல். ஏன்னா கடவுள் இருக்காரு, கடவுளை நாங்கள் பார்த்தோன்னு சொல்லக்கூடிய ஒரே ஆதாரம் சித்தர்களும் ஞானிகளும் தான். தன்னுடைய ஞானத்தால், தவத்தால் கடவுளையும் அதற்குரிய குணங்களையும் அதுபோல இந்த மாதிரியான ஜாதகத்தையும் இதற்கான பரிகாரங்களையும் கண்டுபிடித்தவர்கள் சித்தர்கள், ஞானிகள். அவர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான பலனை நீங்கள் அடைவீங்க. அப்படி ஜீவசமாதி அமைஞ்சிருக்கிற இடம் தான் நான் முன்னாடி சொன்னால நெரூர். அங்கே போயிட்டு வாங்க. விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. உங்கள் கர்மாவுக்கான ஒரு கோவில். இந்த ஜென்மத்தில் நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தே ஆகணுங்கிற ஒரு அமைப்பு கொண்ட கோவில் அது. அடுத்து பார்த்தோம்னா விருச்சிக ராசியில் இருக்கிற விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்கள் எங்கே போயிட்டு வரலாம், எந்த கோவில் உங்களுக்கான கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ ஹரிலட்சுமி, அங்கே இருக்கிற ஸ்ரீ ஆனந்த பத்மநாபனை ஏகாதசி நாளில் போயிட்டு வணங்கிட்டு வாங்க. உங்களது கர்மா கோவில் அது. அடுத்தது அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற குன்றக்குடியில் இருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி விட்டு வாருங்கள். அத்தனை நல்லது நடக்கும். கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, துயரப்படும் போது, வேதனைப்படும் போது, சொல்ல முடியாத சிக்கலில் மாட்டிக்கும் போது, கடன் தொழிலில் சிக்கி இருக்கும் போது இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. சும்மா ஒரு முறை போயிட்டு தான் வந்து பாருங்களேன். உங்கள் மனசு எவ்வளோ தெளிவாக, எவ்வளோ தூய்மையாக விட்றா பார்த்துக்கலாம். எதை வேணாலும் சாதிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நம்ம வாழ்க்கையில்? இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? நம்ம யாரு அப்படிங்கிற ஒரு கெத்து வந்துடும், ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஏன்னா இந்த இடத்துக்கு போனாதான் உங்களது வாழ்க்கை வளம் பெறும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும்போது போயிட்டு தான் வந்து பார்க்கலாமே. கம்பசூத்திரமா இங்கே கிளம்புனா அங்கே போய் கோவிலில் போய் நிற்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிடலாம். ஆனால் அது முடியாது. இந்த காலகட்டத்தில் குன்றக்குடி முருகப்பெருமான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாதான் நீங்கள் கிளம்பவே முடியும். இல்லைனா பல தடைகள், இன்னல்கள், உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு விருப்பம் இல்லாது, இப்படியான அமைப்பை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். அவர் ஆசைப்பட்டார் அப்படின்னா எத்தனை தடைகள் வந்தாலும், காசு பணமே இல்லைனாலும் கிளம்பிக்கிட்டே இருப்பீங்க. அதனால அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் அங்கே போயிட்டு வாங்க. அடுத்தது கேட்டை நட்சத்திர நண்பர்கள் திருவேற்காட்டில் இருக்கிற கருமாரி அம்மன் கோவில், அதுபோல சாமிமலை முருகப்பெருமான் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, சாஸ்திரத்துல பரிகாரம்லாம் சொல்லல, பரிகாரம்னு ஒண்ணு ஜோதிட சாஸ்திரத்துல இல்ல, அதெல்லாம் இல்லாமலா இத்தனை கோவில்கள் இருக்கு, இவ்வளவு தான தர்மங்கள் செய்ய சொல்றாங்க, ஒவ்வொரு கோவில்லையும் தர்மங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பரிகாரங்கள் இருக்கு. ஜோசியக்காரங்களே நிறைய பேர் பரிகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா பரிகாரங்கள் அப்படிங்கிறது இல்லாம எதுவுமே இல்லை. ஆனா பரிகாரமா நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறதா முக்கியம். ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு ஈடான பரிகாரங்கள் செய்யும் போதுதான் அதுக்கு பரிகாரமா அமையும். கஷ்டங்கள் பலமா இருக்கு, துன்பங்கள் பலமா இருக்கு, அதை போக்குறது ஈஸியா ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பா போயிடும். அந்த பரிகாரம் பலிக்காது. இந்த விஷயத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நோயின்னு இருந்தா அதுக்கு மருந்து அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு, இல்லாமலா இருக்கும். ஆனா எந்த மருந்து அப்படிங்கிறது தான் பரிகாரத்துல மிக முக்கியமானது. இங்கேயும் சில முக்கியமான விஷயம் உண்டு. நோய்களை கட்டுப்படுத்தலாமே தவிர சில நோய்கள் சுத்தமா கட்டுப்படுத்த முடியாது, தீராது. வாழ்க்கை முழுவதும் அந்த நோய்களுக்கான மருந்து நம்ம சாப்பிட்டு தான் இருக்கணும். அப்படி சில நோய்கள் இருக்கு. அந்த நோய்களுக்கெல்லாம் அதிக காலம் பிடிக்கும். சில நோய்க்கு உடனே சாப்பிட்டா உடனே சரியாயிடும், சில நோய்க்கு அதிக காலம் பிடிக்கும். அதிக காலம் மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். ஏன் சாவர வரைக்கும் கூட மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற சூழ்நிலை வரும். சில நோய்களுக்கு மருத்துவமே இல்லை. இதை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுங்க. அப்படிதான் பரிகாரங்களும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய கர்மா தான். நாம செஞ்ச அந்த கொடுமைகள் தான் இன்னைக்கு இது மாதிரியான கஷ்டங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப அதுக்கான பரிகாரங்கள் எது மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். அதாவது தெரிஞ்சே செஞ்ச தவறுகள், துரோகங்கள், பாவங்களுக்கெல்லாம் என்னைக்குமே பிராயச்சித்தமே இல்லை. ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு. அதனால எந்த ஒரு துன்பத்திலிருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்தி வரக்கூடிய தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார். ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவார், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார். அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும், மனம் வருந்தி செய்யணும். எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம். பணத்தால, யாகங்களால, மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி, தங்க காசு, ஆபரணங்கள், பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும், ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் வருந்துறது தான், கண்ணீர் தான். நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம், மனம் மருந்தி நாமளே அழுதா அது பரிகாரம். அதுதான் தீர்வு. தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான், பிரச்சனைகள் தான், துன்பங்கள் தான். வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போய்க்கலாமா அப்படின்னா முடியாது. மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ
செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்லாம் இல்ல. எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோடைய தாக்கத்தை குறைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது, நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த 2 விஷயங்களை கடைபிடிங்க. 2 விஷயங்கள், இதுதான் பரிகாரம். முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க, விளக்கேத்துங்க. பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கந்திஷ்டி, எதிர்மறை சக்திகள், பொறாமை, இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும். அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பொழுதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும். அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை, அமைதி, தெளிவு, அன்பு, பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறை தான். ஒரு 10 நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க. அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும், நீங்க செய்யறது எல்லாமே தெளிவா செய்வீங்க. அதனால பூஜை அறையை கவனமா வச்சுங்க. இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க. சுத்தமான நெய், விளக்கு, அப்புறம் பஞ்சகாவியத்தில் செய்யக்கூடிய விளக்கு, அகர்பத்தி, சாம்பிராணி. பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பசுமாட்டு நெய், சாணம், கோமியம், தயிர், பால், இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க. முடிஞ்சா 7 வகை திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, இப்படி 7 வகை திரி இருக்கு. கற்பூரம், பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது, பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. அப்புறம் தீப எண்ணெய்கள், நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும். குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க. அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள், எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டுல இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம வீட்டுல இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும், செல்வங்கள் சேரும். முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்தாதான் நம்ம முயற்சியை பண்ண முடியும். அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை. இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி அத்தனையும் தரமான பூஜை பொருட்கள், அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்குங்க. எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா, நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சுங்க. இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம். இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிரும். இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது. இதுதான் இந்த உலகத்துல பொதுவாகவே எல்லாருமே திறமை உடையவங்க தான். ஆனா எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் திறமையா இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தவங்க திறமையா இருப்பாங்க. அப்ப அந்த திறமை எது அப்படின்னு அடையாளப்படுத்தி அதை கண்டுபிடிச்சு நம்ம வளர ஆரம்பிச்சிடணும். அந்த வழிமுறைகளை கண்டவர்கள் வெற்றியின் முதல் படி ஏறிக்கிட்டு இருக்காங்க. கடும் உழைப்பு அப்படிங்கிறது 2ஆம் படி தான். முதல் படினா என்ன தெரியுமா? 100 பேர் பிடிச்சி இழுத்தாலும், 1000 பேர் தடுத்தாலும், 1,00,000 பேர் உன்னால முடியாது, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னாலும் என்னுடைய கனவை நிஜமாக்க, வாழ்க்கையில ஜெயிக்க என்னால மட்டும்தான் முடியும்னு எல்லாரையும் வரிசையில நிக்க வச்சுட்டு முதல் படி ஏறாம பாரு. அந்த முதல் படி தான் தன்னம்பிக்கை. அதுக்கப்புறம் தான் 2வது படி உழைப்பு. அப்புறம் அவமானம், கௌரவம், இதெல்லாம் அடுத்தடுத்த படிக்கட்டுகள் வரும். தோல்வி ஒரு படியில வரும். இந்த உலகத்துல எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தோத்து போறாங்க அப்படின்னா, தோத்தவங்க விழுந்து கிடக்காம மறுபடியும் எழுந்திருச்சு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதுதான் தன்னம்பிக்கை. ஆனா திறமையே இல்லாதவங்க தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அங்கதான் கிடைக்கக்கூடியது தோல்வி, தோல்விக்கு மேல் அவமானம். அதனால தன்னுடைய தன்னம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி யார் எது சொன்னாலும் அவங்கள ஒதுக்குங்க. குமரிக்கரையில திருவள்ளுவர் எப்படி நிக்கிறார் அந்த மாதிரி உயர்ந்த நில்லுங்க. தன்னம்பிக்கையோட பொறுமையும் தலைமை பண்புகளும் இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வெற்றி இல்ல, பணத்துக்கு அடுத்ததும் வெற்றி தோல்வி இருக்கு. நேர்மை, கௌரவம், சுயமரியாதை இதெல்லாம் கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது தான், நிர்ணயிக்கக்கூடிய புள்ளிகள் இதெல்லாம். அதனால ஏழ்மையில நேர்மை அப்படிங்கிறது பாராட்டக்கூடியது. இங்க நேர்மை, உழைப்பு, ஆன்மீக சிந்தனை இது இருந்தாலே போதும், வெற்றி உங்களுக்கு தான். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க வாழ்க்கையில. ஆனா நேர்மைக்கே ஏழ்மை பரிசு அப்படின்னா இந்த சமூகம் தவறான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏழ்மையா இருக்கிறவனை எப்பொழுதுமே அடக்கி வச்சிருக்கிறது, முன்னேற விடாம தடுக்கிறது. சமூகம் அப்படின்னா அடுத்த ஆள் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ இங்க எதிரி யாரு? நம்முடைய சமூகம் தான். அதனால நம்ம ஜெயிக்கணும்னா நாம எப்பொழுதுமே இப்படிதான், நம்மளால முடியாது, நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான், நம்முடைய விதி இவ்வளவுதான் அப்படின்னு அலட்சியமா இல்லாம நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த சமூகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டித்தான் ஆகணும். திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை, ஆய்வினை உடைமை, இடுக்கண் அறியாமை, வினைத்திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா, துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க. துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல. துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க, அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கறதா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம். இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இங்க கிங்கு. தலைவராகலாம்,
கோடீஸ்வரர் ஆகலாம். எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுக்கு இது வேணும், எங்களாலே முடியும், நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும். போராடுங்க, வெற்றி பெறுங்க. புகழோ இகழ்வோ இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு உங்களது பாதை இதுதான், போயிட்டே இருங்க. வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க.